சரித்த. அத்தை, நான் நாளையிலேருந்து ஹோட்டலுக்கு போட்டுமா? ஹோட்டலுக்கு எதுக்கு? அங்கெல்லாம் போக வேண்டாம், நீ எங்கேயும் போகக்கூடாது. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? 3 மாசம் பெட்டில இருந்து நல்லா சாப்பிட்டு வாங்கி உடம்பு தேத்துன்னு சொன்னனே இல்லையா? நீ இப்படி கடைக்கு போறேன்னு சொன்னா என்னமா அர்த்தம்? அங்க போனா வேலை வேலைன்னு இருப்பா. உடம்பு ஒழுங்கா பார்த்துக்கிட முடியுமா? இல்லத்த, எனக்கு இங்கே தனியாகவே இருக்க மாதிரி இருக்கு, அதான் சொன்னேன். அப்ப வெளிய வந்து இங்க உட்கார்ந்துட்டு கொஞ்சம் பேசி வாங்கி இருமா. எதுக்கு அதுக்கு ஹோட்டலுக்கு போகணும்? அங்கெல்லாம் போக வேண்டாம், ஆனந்த ஆள் வச்சு பாத்துக்கிட்டேன்னு சொன்னேன்ல. எனக்கு அந்த ஹோட்டலை திறந்து வச்சிருக்கிறதுக்கே இஷ்டம் கிடையாது. பேசாம அதை மூடிட்டு நம்ம வேலையில பார்க்கலாம். நீ ஆசைப்படியாங்கிறதுக்காக தான் அதை திறந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டேன். அத்தை, அப்படின்னா நான் ஆசைப்படுறது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சிருவீங்களோ? எதுக்கு அப்படி கேட்க? ஒன்றும் இல்லத்த, சும்மா தான் கேட்டேன். சரி, உட்கார் சாப்பிடு முதல்ல. வேண்டாத்த, எனக்கு பசிக்கல, சாப்பாடு இப்போ வேண்டாம். எதுக்குமா? வேற வேலைக்கு சாப்பிடணும். இல்லத்த, எனக்கு இப்போ வேண்டாம். ஆண்டுகிட்ட நான் சொன்னதுக்கு தான் இப்படி கோவத்துல போறேன். வேற நான் என்னதான் செய்ய முடியும்? இப்ப 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? ஏற்கனவே கல்யாணம் ஆன பிள்ளைகளுக்கு கல்யாணம் சொன்னா இந்த ஊரு நம்மள பார்த்து சிரிக்காது. சொன்னா புரிஞ்சுக்கிட மாட்டீங்க, கோவப்படியா? சரி, எத்தனை நாளைக்கு கோவத்துல இருக்கா நானும் பாக்கேன். குமரி, ஏ பெரிய குமரி, ஏ குழந்தை, எம்மம்மம்மம்ம கூப்பிட்ட குரலுக்கு வாராளான்னு பாரு. உள்ள படுத்து உறங்கிட்டான்னு நினைக்கேன். ஏ குழந்தை. என்னத்தே கூப்பிட்டீங்களோ? என்னது கூப்பிட்டியலாவா? காட்டு கத்து கத்திட்டு இருந்த குமரி. சாதாரணமா வந்து கேட்க கூப்பிட்டியலான்னு. நான் கூப்பிட்டது உன் காதுல விழணும்னா இனி இந்த வீட்டுக்குள்ள ரேடியோ குழாயை தான் மாட்டி வைக்கணும். எதுக்குத்தே கூப்பிட்டிய? 2 காயை மட்டும் வெட்டி தந்துட்டு உள்ள போய் படுத்து கிடக்குறியே, உனக்கு மனசாட்சி இருக்கா? வேற என்னத்தே செய்யணும்? மீன் வறுத்துட்டீங்களோ? ஆமா, இப்பதான் வார்த்திட்டு இருக்கேன். ஏத்தே, இந்த தட்டில் வறுத்து வச்சிருக்கதை நான் எடுத்துக்கிடட்டுமா? ஏன் தனியா கொண்டு போய் வியாபாரமா பண்ண போறா? இல்லத்தே, இதில் கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விட்டு வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி பக்கத்தில் வச்சு மீனை பிச்சு அதில் வெங்காயத்தை ஒன்றை வச்சு அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லா வாய்க்கு வைக்கணையா, சாப்பிட மட்டும் கத்து வச்சுக்க. வேலை மட்டும் உருப்படியா செஞ்சிராத. இந்த காயை வெட்டிட்டு எல்லாத்தையும் அங்க கூட்டி வச்சுட்டு போயிருக்கே, எதுக்கு குமரி? அதை அள்ளி கொண்டு போய் காய்கறி கூடையில போடு. சரித்தே. பிறகு எல்லாத்துக்கும் உள்ள இருந்து ஒரு தட்டை எடுத்துட்டு வந்து மூடு. சரித்தே, மூடிட்டு மீன் எடுத்து வைத்துங்கட்டுமா? நீ திங்கதிலே இரு. இன்னைக்கு மீன் அதிகமா வாங்கையில. எல்லாருக்கும் சோத்து கூட்டுக்கு ஒவ்வொரு துண்டா மட்டும் கொடு. சாவச்ச பிள்ளைக்கு மட்டும் 2 துண்டு வச்சு கொடு. அவளுக்கு மட்டும் எப்படி 2? அவ வயித்துல இப்ப பிள்ளைய சுமந்துட்டு இருக்கா. 2 பேருக்கு சாப்பிடணும். அதனால எல்லாருக்கும் பரிமாறிட்டு நீ லாஸ்ட்ல சாப்பிடு. போய் சொன்ன வேலையை செய் குமரி. நின்னு முழிச்சுக்கிட்டே நிக்காத. சரித்தே. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடக்குள்ள மீன் ஆறி போயிருமே. சமைச்சவிய போட்டு கொடுத்தா என்ன? நம்மளுக்கு வேலையா வீதிலே இருக்காவ. எப்போ பார்த்தாலும் உடம்ப பார்த்துக்க, நல்லா சாப்பிடு சாப்பிடுன்னு மட்டும்தான் சொல்லியாவ. என் மனசில் இருக்க ஆசையை யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கவ. நான் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தேன், எனக்கும் ஆசை இருக்கும்ல. அதை கூட நிறைவேற்றி வைக்க இவளால் முடியல, வேற என்ன செஞ்சிருவாவ எனக்கு? நான் அப்படி என்ன கேட்டுவிட்டேன்? ஊர் அறிய எனக்கு கல்யாணம் நடக்கலை, நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஆசைப்பட்டேன். என்னோட சின்ன ஆசையை நிறைவேற்ற கூட யாருக்குமே மனசு வரல. சோறு மட்டும் தந்துட்டா போதுமாக்கும். ஏன், நான் ஹோட்டல் நடத்தி எனக்கு அங்கே தான் சோறு இருக்கேன். அவிய சமைக்கிறது அவியலே சாப்பிடட்டும், எனக்கு சாப்பாடே வேண்டாம். என் மனசில் ரொம்ப நாளாக வச்சுருந்த ஆசை இது நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லிட்டா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து இப்படி கவலைப்பட்டுட்டே இருக்கிறதுக்கு நான் ஹோட்டலில் போய் என் வேலையை பார்த்தாலாவது நிம்மதியாக இருப்பேன். 2 நாள் கூட என்னால் நிம்மதியாக இருக்க முடியலை, எனக்கு மனசுக்கு கவலை வந்துட்டு. சாப்பிடவும் பிடிக்கலை. நான் இப்போ என்ன பண்ணுறது? அந்த சரோஜா மாசமா இருக்கானே, நான் மோசமாயிருவேன்மா. எப்போ பாரு அவளுக்கு வந்து ஸ்பெஷல் கவனிப்பாக தான் இருக்குது. நான் சாப்பிடட்டுமான்னா கூட சாப்பிட விட மாட்டேங்க, எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு தான் சாப்பிடணுமா. இப்படியே போச்சுன்னா பிள்ளை பற்றி எடுக்கல நான் ஒரு வழியாயிருவேன் போல்க. இதெல்லாம் சரி வராது. நம்ம இப்படி வீட்டுக்குள்ளேயே கிடந்தா வேலையை வீட்டையே தான் இருப்பாவே. ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. குமரின்னு கூடுவாவே. நாளையிலேருந்து தூங்கி முடிச்ச உடனே எங்கேயாவது கிளம்பி போயிடணும். ஆனால் எங்கே போகிறது? சும்மா போனேன்னு சொன்னால் ஒத்துக்கிட மாட்டாவில.
ஒரு 100 200 சம்பாதிச்சுட்டு வந்தா நானும் திறமசாலி தானே ஒத்துக்கிடுவாவேன். என்ன வேலை பண்ணுறது, என்ன செய்யலாம்? இந்த சரோஜா கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் பண்ணா அழகாக கடை வச்சு முன்னேறிட்டா. நம்மளுக்கு ஒழுங்காக சமைக்க கூட வராது. நம்ம என்ன பண்ணி முன்னேற? முதல்ல தினமும் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணுங்களா? நம்ம ஒழுங்காக படிக்கவும் இல்லை, வேறு ஏதாவது வேலைக்கு போகணுன்னாலும் ஒழுங்காக சமைக்கவும் தெரியாது, ஹோட்டலும் வைக்க முடியாது. வேறு ஏதாவது வீட்டில் போய் வேலை பார்க்கணுனாலும் வீட்டு வேலைக்கு போயிட்டான்னு நம்மளை கேவலமாக பேசிடுவாவே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வீட்டு வேலையே பிடிக்காம தான் இந்த வீட்டை விட்டே ஓடலான்னு பார்க்கேன். வேறு என்ன வேலை செய்யலாம்? நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குது? படுத்து நல்லா தூங்குவேன், நல்லா சாப்பிடுவேன். இதெல்லாம் ஒரு திறமைக்காமல் யாரும் ஒத்துக்கிடுவாங்களா? சரி, குழந்தை 25 வருஷம் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிவிட்டியே. என்னமே இப்படி இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். இவராவை சீக்கிரம் சமைச்சு வச்சு என்னத்துக்கு? யாரும் சாப்பிடல. அந்த கோமதிக்காக தான் நான் பார்த்து பார்த்து ஒண்ணுத்தையும் செய்யேன். அவன் என்னடான்னா வீஞ்சிக்கிட்டு கோபத்துல கிடக்கா. பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது எவளாவது இப்படி சோறு வேண்டான்னு கோபப்படுவாளா? மனசுல என்ன கோபம் இருந்தா என்ன? பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதானே. இவ பசியை தாங்கிடுவா, பிள்ளை தாங்குமா? அதுக்கு என்ன தெரியும்? இவ எப்படி கோவத்துல இருந்தா அதுவும் பறக்கும் போதே கோவத்துல தான் பறக்கும். சீர்ச்சி வாங்கி சந்தோஷமா இருந்தாங்கன்னா பிள்ளையும் அப்படி பறக்கும். நம்ம சொன்ன காதுல வாங்கியே இல்ல. ஆனந்த் வரட்ட அவன்கிட்ட பேசிக்கிடுவோம். இல்லனா ஹோட்டல் கடையை விட்டுட்டு உட்கார்ந்து உன் பொண்டாட்டிய பாருன்னு சொல்லணும். பா, என்ன ருசி, என்ன ருசி! எம்மா, மாமானிக்கா, சாப்பிடுறியா? உன் பொண்டாட்டிட்ட எல்லாருக்கும் சோறு வச்சு கொடுன்னு சொல்லிட்டானே வந்தேன். அவ எங்க இருக்கா? மறுபடியும் ரூம்ல போய் படுத்துட்டாளோ? இல்லம்மா, குழந்தைய நான் பார்க்கல. அதான் ரூமுக்குள்ளவே உட்கார்ந்திருப்பா. அம்மா, எனக்கு இப்போ பசிக்கல, சாப்பாடு வேண்டாம். அதானே இன்னைக்கு ஒருத்தருக்கும் பசிக்காது. சோறு இல்லைன்னா மட்டும் எல்லாருக்கும் பசிக்கும். சொத்தை சீக்கிரமா சமைச்சிருவோமேன்னு சமைச்சு வச்சேன். யாரும் சோறு வேண்டாம்னு சொல்றிய? அம்மா, சாப்பிடியம்மா, சொத்த நேரம் கழிச்சு சாப்பிடியே. இப்போ உங்ககிட்ட பேச தான் வந்தேன். என்ன மாணிக்கம்? அம்மா, சரோஜா பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, ஆமா. அவங்களுக்கு மறுபடி கல்யாணம் நடக்கலல்ல, அதனால திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு ஆனந்த் கிட்ட சொன்னாங்களாம். ஆனந்த் என்கிட்ட வந்து சொன்னாமா. என்கிட்ட என்ன சொன்ன? மாணிக்கம், நீயே சொல்லுப்பா. திரும்ப கல்யாணம் இவளுக்குன்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்ல முடியுமா? அது நல்லாதான் இருக்குமா? இந்த ஊர் உலகம் தான் ஒத்துக்கிடுமா? அம்மா, ஊர் உலகத்துக்காக ஏமா பாக்கா? சரோஜாவோட ஆசையை மட்டும் பாரு. மாசமா இருக்காங்க, அவங்க ஆசைப்படுறாங்க. நடக்கலன்னா அவங்க கவலைப்படுவாங்கம்மா. இப்படி அவங்க கவலைப்பட்டுட்டே இருந்தாங்கன்னா குழந்தை எப்படி நல்லா பிறக்கும்? அதனால கல்யாணத்தை நடத்தி வைங்கம்மா. ஊருக்குள்ள 1000 பேசுவாங்க, அதை பார்த்தா நம்ம வாழவே முடியாதுமா. நீ சரோஜாவோட ஆசையை நிறைவேற்றி வை. மாணிக்கம், உனக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறதே புரியல. ஒரே வீட்டுக்குள்ள 2 பேரும் இருக்காவ. கல்யாணம் எங்க இருந்து பண்றது? அப்படியே கல்யாணம் பண்ணனாலும் நம்ம வீட்ல உள்ளவிய மட்டும் தான் வருவாவ. மாத்தவியலுக்குலாம் போய் வேலைக்கு சொல்லி கூப்பிட முடியாது மாணிக்கம். ஒரு ஒருத்தரையும் கூப்பிடும்போது எல்லாரும் 1000 கேள்வி கேட்பாவ. அவ்வளவு பேருக்கு நின்று பதில் சொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாம அகிலாண்டம் மொய் பிரிக்கதா இப்படிலாம் பண்ணியாம்பாவ. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அம்மா, சரோஜா ஆசைப்படுறாங்களம்மா. அவ ஆசைப்படுவா. அவகிட்ட சொல்லி புரிய வைக்கணும். எதுக்கு ஆசைப்படணும், எதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு என்ன அவளுக்கு தெரியல. சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறியா? அம்மா, தம்பி என்னம்மா ஆசைப்படுறான். நான் 2 பேருக்கும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். அதனால 2 பேர் மனசுல அந்த ஆசை இருக்குமா. நம்ம தான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். மாணிக்க, கல்யாணம் பண்ணாலும் நம்ம வீட்டு ஆட்களை தவிர்த்து வேற யாரும் வர மாட்டாவ. இப்படி ஒரு கல்யாணம் பண்றதுக்கு யாருக்குமே நீ அவையல்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுவே போதும். அதனால இந்த பேச்சை இதோட விடு மாணிக்கம். அம்மா, சரோஜா கவலைப்படுறாங்க, அதை நினைச்சு தம்பியும் கவலைப்படுறாமா. நீ ஏற்பாடு மட்டும் பண்ணு, நானும் குழந்தையும் போய் எல்லாரையும் கூப்பிடியும். நீ யாரையுமே கூப்பிட வேண்டாம். மண்டபம் பாருங்க, பத்திரிக்கை அடிங்க. நானும் குழந்தையும் எல்லாருக்கும் போய் பத்திரிக்கை கொடுக்கும். இந்த பேச்சை விடு மாணிக்கம். இது சரி வராதுன்னு நான் சொல்லிட்டேன். மேல இத பத்தி பேசி நீ டென்ஷன் ஆகாதங்க. அம்மா, சரோஜா ஆசைப்படுறாங்கல்ல. அவ ஆசைப்படுவா, அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. நான் வேணா அவகிட்ட வந்து பேசிய
ம் சரிம்மா நீ பேசு, சரோஜா ஒத்துக்கிட்டா விட்டுருவோம், இல்லைனா கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும். நானே எல்லா ஏற்பாடும் பண்றேன்.